ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வைல்டு க்ரீன் மஹாச்சாய் முதல்ல நம்ம ப்ரீடிங்காக எடுத்திருந்தோம். அதை நம்ம ப்ரீடிங் பண்ணவே இல்லை, வாங்கி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அதனால சரி ப்ரீடிங் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை ஒரு செட்டப் பண்ணேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் சொல்கிறாங்க டேங்க்கில் ப்ரீட் ஆகாது வைல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சரி டேங்க்லேயே ட்ரை பண்ணுவோம், ஏன்னா அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும், குட்டியெல்லாம் வந்தால் கூட நமக்கு அப்போ தான் ஈஸியாக பார்க்க முடியும். அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் டேங்க்லேயே ப்ரீட் பண்ணலான்ட்டு எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு டேங்க்கில் ஃபீமேலை நாம் தனியாக ஒரு கண்டெய்னரில் போட்டு நம்ம விட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு டே தான். இப்போ நம்ம இப்படி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேலை பார்த்து ஃப்ளேர் பண்ணும். அப்புறம் ஃபீமேலும் பார்த்திங்கன்னா மேலே பார்த்துட்டு ஃப்ளேர் பண்ணும். அப்போ இப்படியே பார்த்துட்ருக்கோம். அப்புறம் மேல் பபுள் நெஸ்ட் கட்ட ஆரம்பிக்கும். மேலே பபுள் நெஸ்ட்னா என்னென்னு பார்த்திங்கன்னா, மேலே பபுளாக கட்டும் மேல். ஆக்சிஜனை எடுத்துகிட்டு அதை ஒரு பபுளாக லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, அதோட முட்டையை அந்த அந்த அதோட அந்த பபுளில் கொண்டு போய் ஒட்ட வைக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா அது இல்லாட்டி சிங்க் ஆயிரும், தண்ணி கடியில் விழுந்துடும். அதனால் எடுத்து அந்த மாதிரி பண்ணும். அப்புறம் செகண்ட் டே இதுதான். இது பார்த்திங்கன்னா நான் உள்ளே ரிலீஸ் பண்ணிட்டேன். ரிலீஸ் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த மாதிரி பெண்ட் அடிக்கும். இந்த மாதிரி ரொம்ப பெண்ட் அடிக்கும். இந்த மாதிரி பெண்ட் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா முட்டை ரிலீஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ரிலீஸ் ஆகாது, பெண்டு அடித்ததுக்கப்புறம் கூட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையெல்லாம் வைக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபீமேல் செத்துருச்சுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க, ஆனால் சாகாது. இந்த மாதிரி தான் பெண்ட் அடித்ததுக்கப்புறம் ஃபீமேல் எக் ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணும். அப்படியே பெண்டாகவே இருக்கும் ஒரு மாதிரி. அப்புறம் பாருங்கள், ரெகுலர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் ஆயிரும். இந்த மாதிரி எக் விழுகிறது உங்களுக்கு அப்படியே தெரியும். அதை மேல் வாயில் பிடிக்கும். அது சாப்பிடுதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாத்தையும் பிடிச்சி கொண்டு போய் அங்கே மேலே பபுள் நெஸ்ட்டு மேலே கட்டி வச்சிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? மேலே ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அந்த பபுளாக அதில் கொண்டு போய் அதை ஒட்ட வச்சிரும் பாருங்கள். இப்போ எடுத்துச்சு வாயில், எல்லாத்தையும் கொண்டு போய் மேலே வச்சிரும். ஃபீமேலும் அதே மாதிரி அந்த பெண்ட் அடித்து முடிச்சதுக்கப்புறம் அது ரிலீஸ் ஆகி வெளியில் அந்த முட்டையெல்லாம் அதுவும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் அந்த எக்கில் வைக்குது. ரெண்டுமே இது நல்ல பேரண்ட்டு. ஏன்னா நிறைய மீன் முட்டை வச்சுட்டு சாப்பிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா காட் பண்ணுது, நல்லா பேரண்டிங் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட நடக்கும். இது இந்த மாதிரி பெண்ட் அடித்து இந்த மாதிரி எக் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 to 4 ஹவர்ஸ் வரைக்கும் நடக்கும். அது வரைக்கும் நீங்கள் எதுவும் இடையில டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. நான் வீடியோக்காக டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா எக்கையெல்லாம் சாப்பிட்ரும் மேல் பயத்தில். அது சரி இங்கே நம்மளால் இதை பொழைக்க வைக்க முடியாது குட்டியை அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவோம். அதனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வைல்டு வெரைட்டியை பொறுத்த வரைக்கும். நான் ஏதோ உங்களுக்காக வீடியோக்காக தான் எடுத்தேன் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே தெரியுது உங்களுக்கு, வெயிட்டாக நிறையா தெரியுதா, நல்லா கொத்தாக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே எக்கு தான். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் நான் ஃபீமேலை தனியாக எடுத்துட்டேன். இது 3rd டே. இது நான் ஃபீமேலை தனியாக எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா, மேலேருந்து இந்த பேபிஸ்லாம் கீழே விழுந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் பபுள் நெஸ்ட்டில் வைக்கும் மேலே. உங்களுக்கு இதில் கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஒயிட்டாக அங்கங்கே மேலேருந்து கீழே ஃபால் ஆகும், தெரியுதுங்களா? அந்த பபுள்லேருந்து கீழே விழுவும். அது அப்படியே மெயின் மாதிரி அப்படியே பறக்கும் அப்படியே. அது எல்லாமே அந்த குட்டி தான். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 குட்டி கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பீட்டா ப்ரீடிங் பற்றின டிப்ஸு அப்புறம் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஏதாச்சும் சேல்ஸ்க்கு இருக்குன்னா பீட்டா, கப்பி, மாலி இதெல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.